ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்கேம்ஸ் ஸ்கேம்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி ட்ரைனிங்ன்ற பேர்ல நிறைய மணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் லூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன ப்ராக்டிக்கல் கைட் பார்த்தீங்கன்னா, அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ யா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஃபீஸ் தாங்க. இட்ஸ் லைக் ஒரு 10 டேஸ் ட்ரைனிங்காக இருக்கட்டும், ஒரு 12 டேஸ் ட்ரைனிங் சொல்லுவாங்க, 30 டேஸ் ட்ரைனிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரைனிங்குள்ள போயிட்டு ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுறோன்னு தான் நம்ம போகிறோம். பட் அதுக்கான ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இந்த ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ நான் பர்சனலாக ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போனேன், பெங்களூர்ல இருக்க ட்ரைனிங் இன்ஸ்டியூட். ஸோ அங்கே எனக்கு 35,000 சார்ஜ் பண்ணாங்க. அதுவும் 2 இயர்ஸ் பேக். ஆக்சுவலாக 2022ல நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் போனேன். அங்கே எனக்கு 35,000 வித்தவுட் ஸ்டே, வித்தவுட் ஃபுட் எனக்கு சார்ஜ் பண்ணாங்க. பட் டெய்லி எனக்கு கிளாஸ் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 2 ஹார்ஸ் 3 ஹார்ஸ் தான் இருக்கும். ஹாஃப் டே கூட இருக்காது ஆக்சுவலாக. ஒரு 9 o'clock போவோம், 11:30க்குலாம் நம்ம ரிலீவ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே வேல்யூவும் பெருசாக ப்ரொவைட் பண்ண மாதிரியும் எனக்கு பெருசாக தெரியல. ஸோ நானும் என்னோட ஃப்ரெண்டும் தான் போனோம். ஸோ அடுத்தடுத்த ஸ்லைடில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒன்று ப்ரைஸு. ஸோ நம்ம என் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவன் ஆல்ரெடி வீட்டில் ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலுமே நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். ஆக்சுவலாக ரொம்ப ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 50,000 இல்லாமல் பெங்களூரில் உங்களால் சர்வை பண்ண முடியாது. ஸோ ப்ளஸ் 35,000 இதுக்கு போச்சு. ப்ளஸ் பிஜி எடுத்தோம். பிஜிக்கு அப்புறம் ஃபுட்டுக்கு ஒரு டிராவலிங் காஸ்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு மினிமம் டோட்டல் இந்த ட்ரைனிங் ஃபீஸ் 50,000 ஆயிடும். பெங்களூர்ல நான் சொல்றேன், நான் போன ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல சொல்றேன். ஸோ இந்த பேர்டனை நம்ம டேரக்டா ஃபேமிலிக்கு தான் கொடுப்போம். ஸோ இது இது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இதை நம்ம ஈஸியா ஆன்லைன்லயே நிறைய ரிசோர்சஸ் இருக்கு. இல்ல உங்களுக்கு தேவை இல்ல, நீங்க அங்க என்ன படிச்சீங்க எனக்கும் சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானும் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் நான் அப்கமிங்ல போஸ்ட் பண்றேன். அண்ட் தென் பாத்தீங்கன்னா, இதுதான் முக்கியமான விஷயம். ஆக்சுவலா என்னன்னா, நம்ம எதுக்கு அங்க போறோம் அப்படின்னா, நம்ம அங்க ஏதாவது பிளேஸ்மெண்ட்ஸ் பெட்டரா கிடைக்கும், அங்க நமக்கு ஏதாவது ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அங்க நம்ம பயோமெடிக்கல் கோர் கம்பெனில போகலாம் அப்படின்னு தான் நானும் ஆக்சுவலா எனக்கும் சொன்னாங்க. ஃபோன் பண்ணி கேட்கும் போது கால்லாம் பேசணும். ஸோ லைக் அவங்க கேரண்டி பிளேஸ்மெண்ட்ஸ் தந்தாங்க. ஸோ அதனால நம்பி தான் நான் போனேன் ஆக்சுவலா. அங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 40-50 பெர் பேட்ச் இருப்பாங்க. ஸோ அந்த 40-50 பெர் பேட்ச்ல நீங்க எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10 to 12 மெம்பர்ஸ்க்குள்ள தான் அவங்களுக்கு வேலையே கிடைக்கும். ஸோ மித்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் லைக் தட் அவங்க அப்படியே கண்டுக்காம விட்டுருவாங்க. ரொம்ப புஷ் பண்றாங்க, இல்ல எனக்கு வேலை வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப புஷ் பண்ணி கேட்டுட்டே இருக்காங்க மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியோ ஏதோ ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 எல்பிஏ, 3 எல்பிஏ, 4 எல்பிஏ, சர்வீஸ் இன்ஜினியர் அந்த மாதிரி தான் நம்மளை பிளேஸ் பண்ணி விடுறாங்க. ஸோ நான் ஆக்சுவலாக ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆனேன். நான் கம்பெனி பேர் சொல்ல விரும்பல. பட் எனக்கு 2.8 எல்பிஏ தந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது பெங்களூர்ல உங்களால 2.8 எல்பிஏ வச்சுட்டு கண்டிப்பா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ நான் 1 வீக் அந்த கம்பெனிக்கு போனேன். பட் ஆக்சுவலா அந்த கம்பெனி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் சேலரி இதுக்காண்டி நான் அந்த கம்பெனி ரிலீவ் பண்ணிட்டு வர வேண்டியதாச்சு. ஸோ இதுதான் மொத்தமா உங்களுக்கு ஜாப் கேரண்டியே இருக்காது. பட் இருந்தாலும் உங்களை கூப்பிடுறது அந்த இன்ஸ்டியூட்டுக்கு நீங்க வரணுன்றதுக்காண்டி உங்ககிட்ட நிறைய இந்த மாதிரி கேரண்டி பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அந்த இன்டர்ன்ஷிப்பும் அப்படிதான். ஸோ என் ஃப்ரெண்டு இன்னொரு ஆக்சுவலா அவங்க பொண்ணு, அவங்க ஒரு கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட், ரொம்ப பாப்புலரான ட்ரைனிங் இன்ஸ்டியூட், எல்லாருக்குமே தெரியும், பயோமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க போனாங்க. ஆக்சுவலா அவங்க சிங்கப்பூர்ல இன்டர்ன்ஷிப் வேணும், அங்க போய் செட்டில் ஆகுற மாதிரி நான் பிளான்ல இருக்கேன். ஸோ அந்த அந்த மாதிரி தான் எனக்கு பிளான் இருக்கு. ஸோ எனக்கு சிங்கப்பூர்ல இன்டர்ன்ஷிப் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அவங்களும் சரி நாங்க ஓகே கண்டிப்பா உங்களுக்கு வாங்கி தந்துடுறோம், நீங்க ஃபுல் ஃபீஸை நீங்க அட்வான்ஸா பே பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மந்த்ஸா அப்படியே அலக்கழிச்சிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கறாங்க. பட் நோ ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய எம்என்சில நான் சிமெண்ட்ஸ்ல வாங்கி தரேன், மெட்ரானிக்ஸ்ல வாங்கி தரேன், மைண்ட்ரேல வாங்கி தரேன், ஸ்கேண்ட்ரேல வாங்கி தரேன், இந்த மாதிரி பெரிய பெரிய பயோமெடிக்கல் கம்பெனிஸ்ல வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்டர்ன்ஷிப் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அவங்க ஒண்ணுமே கண்டுக்காம அப்படியே விட்டுருவாங்க. பட் ஜஸ்ட் நம்ம மணியை மட்டும் அவங்க வாங்கிப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு இதுல பெரிய ஸ்கேம் என்னன்னா, ஸோ நான் போன இடத்துல ஆக்சுவலா பெங்களூர்ல அங்க அவங்களே ஹாஸ்டல்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. இது எண்ட் டு எண்ட் பிசினஸாவே அவங்க நடத்துறாங்க. அவங்க நீங்க படிக்க வாங்க, உங்களுக்கு ஹாஸ்டல்ஸும் நாங்களே ப்ரொவைட் பண்றோம், உங்களுக்கு ஃபுட்டு எல்லாமே நாங்களே ப்ரொவைட் பண்றோம்,
நீங்க அமௌண்ட்டை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு எண்ட் டு எண்ட் பிசினஸா அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஆ நீங்க டீச்சிங்கை பொறுத்தளவும் பாத்தீங்கன்னா எல்லாமே சூப்பர்ஃபிஷியல் லேர்னிங். எல்லாமே பாத்தீங்கன்னா என்னன்னா, எப்படி சொல்றது, ஒரு 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 ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டு அந்த ப்ராடக்ட் எடுத்து வச்சுக்கிட்டு, ஸோ இந்த ப்ராடக்ட்ல என்னென்ன மெஷர் பண்ணலாம், என்னென்ன பயாலஜிக்கல் சிக்னல்ஸை மெஷர் பண்ணலாம், என்னென்ன ஒர்க்கிங் பிரின்சிபல், என்னென்ன இது இருக்கு, இது வந்து கண்ட்ரோலர் போர்டு, இது வந்து பம்ப், இது வந்து லைக் எல்சிடி போர்டு, இதெல்லாம் நமக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதெல்லாம் சொல்லி சிம்பிளா ரொம்ப ரொம்ப டெப்தா இல்லாம ரொம்ப சூப்பர்ஃபிஷியல் லேர்னிங்கா சொல்லி தராங்க. இது வந்துட்டு ரொம்ப ஸ்டாண்டர்ட், வந்துட்டு ரொம்ப மட்டமான ஸ்டாண்டர்ட் ஆக்சுவலா. ஸோ இதையும் நான் வந்துட்டு சொல்லி சொல்லி இங்க வந்து உங்களுக்கு சொல்லணும்னு இருக்கேன். அந்த அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து மணி மட்டும் லாஸ் பண்றது இல்ல ஆக்சுவலா. அங்க போயிட்டு டைமும் வேஸ்ட் பண்றோம். பட் ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு புது இடத்துல கெயின் பண்றோம், அது வேற விஷயம். பட் உங்களுக்கு வேஸ்ட் மணி அண்ட் லாஸ் டைம். நீங்க அக்வயர் பண்ற ஸ்கில்ஸும் பாத்தீங்கன்னா கம்பெனி ரெலவெண்டாவே இருக்காது. சரி, அப்படியே நீங்க உங்களை எதுக்கு ட்ரெயின் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாவும், இல்ல வந்து ஒரு சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவாவும், இல்லைன்னா ஒரு அப்ளிகேஷன் ஸ்பெஷலிஸ்டாவோ, மேக்ஸிமம் இந்த 3 ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லயும் லைக் இந்த மாதிரி இந்த 3 இதுதான் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா, யா இங்க வந்து பிராக்டிகல் எக்ஸ்போஷர் தரன்ற பேர்ல வந்துட்டு கூப்பிடுறாங்க. பட் ஆனா அது வந்து பிராக்டிகல் எக்ஸ்போஷரே கிடையாது. ஆக்சுவலா என்னன்னா, உங்களுக்கு வந்துட்டு உங்களை வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஆன் பண்ண வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. பட் கூடவே இருந்துகிட்டு அதை தொடாத இதை தொடாத அப்படின்ற மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். லைக் ஓபன் பண்ணி காட்டுவாங்க, இதெல்லாம் பண்ணலாம். ஆனா ஆனா அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, உள்ள இருக்கிற கோடிங்னால தான் ஒர்க் ஆகுது. சரி, நீங்க வந்து ஒரு மெடிக்கல் டிவைஸை வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை நீங்க வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும்னா, அந்த கண்ட்ரோலர் ஒர்க் ஆகணும். அந்த கண்ட்ரோலருக்குள்ள என்ன இருக்குன்றத அவங்க சொல்லவே மாட்டாங்க. அந்த கண்ட்ரோலருக்குள்ள சி லாங்குவேஜ் எம்பெடட் சி வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த எல்லாமே அது ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அந்த 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 லாங்குவேஜஸோ அதை பத்தின ஒரு அவேர்னஸோ அவங்க கொடுக்கறதே இல்லை. ஜஸ்ட் இது வந்து இந்த பட்டன் நமக்குன்னா இது வேலை செய்யும், இது மட்டும் சொல்லி தராங்க. ஒரு சேல்ஸ் ஒரு 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 மெஷினை பிரிச்சு ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவோ ஒரு சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவோ என்ன மாத்துவாங்களோ அதுதான் உங்களுக்கு சொல்லி தராங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா, இதுதான் வந்துட்டு கான்டாக்ட்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்றது. என்னன்னா, உங்களுக்கு அலுமினி என்ன மாதிரி யாராவது இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நீங்க கால் பண்ணி கேட்கலாம், இல்ல லிங்க்டின்ல கனெக்ட் ஆகலாம், இல்ல வேற ஏதாவது உங்க மேம் ஆர் ப்ரொஃபசர் மூலமா கனெக்ட் ஆகி அவங்க கிட்ட விசாரிச்சுட்டு ஒரு ரிசர்ச் தரவா பண்ணிட்டு இங்க போலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க போலாம். ஸோ இவ்வளவு பேசுறியே, இதெல்லாம் நீ நீ என்ன பண்ற, நீ யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து யூஜி வந்துட்டு ஆக்சுவலா எங்க முடிச்சேன்னா, பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல முடிச்சேன், பீரமேட்ல இருக்கு. அண்ட் தென் நான் வந்துட்டு பிஜி வந்துட்டு ஒரு 1 இயர் கேப்ல அதுக்கப்புறம் பிஜி பண்ணேன். ஐஐடி மெட்ராஸ்ல எம்டெக் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஸோ ஃபர்தரா ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்ல நீங்க ஏதாவது உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா லிங்க்டின்ல கனெக்ட் ஆகுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. தேங்க்யூ.